சற்றுமுன் கிடைத்த தகவல். திருச்சியிலிருந்து ஷார்ஜா கிளம்பிய விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கிளம்பி திருச்சி ஏர்போர்ட்டிற்கு தரையிறங்கும் என்று யூகிக்கப்படுகிறது. அடுத்த குரல். அவசர கால நடைமுறைகள் பின்பற்றப்பட்டு 50 ஆம்புலன்ஸ்கள் மற்றும் இதர தீயணைப்பான் வண்டிகள் தயார் நிலையில் உள்ளதாக ஏர்போர்ட் அதிகாரிகள் தெரிவித்தனர். அடுத்த குரல். விமானம் கிளம்பியவுடன் அதன் லேண்டிங் வெயிட் அதிகமாக இருக்கும் என்பதால் விமானத்தின் எரிபொருளை குறைக்க பல முறை திருச்சி சுற்றுவட்டத்தில் விமானம் பறக்கும் என்று ஏர்போர்ட்டில் பேர் சொல்ல விரும்பாத அதிகாரி கூறினார். கோயம்புத்தூர் போலீஸ் ஸ்டேஷனில் டிவியில் ஒளிபரப்பிக் கொண்டிருந்த நியூஸை அரை தூக்கத்தில் கேட்டுக்கொண்டிருந்த ஏட்டு டிவியை அணைத்து தூங்க சென்றார். என்னையா ஏட்டு தூங்கிட்டு இருக்க? பேசிக்கொண்டே ராஜ நடையில் ஏட்டை நோக்கி வந்தார் இன்ஸ்பெக்டர். நான் டியூட்டியில் இருக்கும்போது இதை பண்ணாத. இல்லை இன்ஸ்பெக்டர், நீங்கள் டியூட்டி முடிஞ்சு சாயங்காலம் தான் போனீங்க. போனால் என்னையா வரமாட்டீங்கன்னு ஒரு யூகம். அது சரி, வீட்டுக்கு மச்சனை வந்திருக்கான் குடும்பத்தோட. அக்காவும் தம்பியும் குடும்ப கஷ்டத்தை பேசிக்குவாங்க. நான் எதுக்கு நம்பி மாதிரி? உங்கள் குடும்பத்திலே கஷ்டமா சார்? யோ, என்னை பற்றி தான் பேச போகிறாங்க. நான் இருந்தேன்னு ஏன் ஏதாவது மிஸ் பண்ணிடுவாங்க. அதை சொல்ல என் பொண்டாட்டி மாதிரி குழந்தையை கூட்டிகிட்டு பஸ் ஏறிடுவாங்க. கரெக்டியா? எல்லா பொண்டாட்டியும் ஒரே மாதிரி தான். நைட் ரவுண்ட்ஸ் போகலாமா சார்? நைட் ஷோ படத்துக்கு போயிட்டு வர்றவங்க யாரும் சிக்க மாட்டேங்கிறாங்க. 1 மணி நேரம் லேட்டாக போகலாம், மாட்டுவானுங்க. அதுக்குள்ளே அந்த டிவியை போடு. என்ன சார் டிவியில் விஷயம் தெரியாதா? திருச்சி டு ஷார்ஜா ஃப்ளைட் பறந்த கொஞ்ச நேரத்திலே லேண்டிங் கியரில் பிரச்சனையாம். 1 மணி நேரமாக சுற்றிக்கிட்டு இருக்கு. ஓ அதுவா சார்? அது தரையிறங்கி அப்படி நம்ம போக 1 மணி நேரம் ஆகிடும்ல சார்? இன்ஸ்பெக்டர் தலையில் அடித்து கொண்டு போய் தூங்கு, நான் வந்து எழுப்புறேன். சார், நீங்கள் ஏர்போர்ட்டில் இமிக்ரேஷனில் ஒர்க் பண்ணனால இந்த திருச்சி சம்பவம் பெருசாக இருக்கலாம். எனக்கு அப்படி இல்லை சார். ஓ அப்படி வேறையா? நம்ம எல்லாரும் போலீஸ்காரங்க. நமக்கு எங்கே போனாலும் அங்கே நடக்கிற தப்பு தெளிவாக தெரியும். 2 வருஷமாக ஏர்போர்ட்டில் இருந்தேன். எனக்கு ஏர்போர்ட்டில் நடக்கிற தப்பு தெரியும். எம்எல்ஏ சொன்னால், எம்பி சொன்னால், கலெக்டர் ஆஃபீஸர் சொன்னாங்கன்னு 10 கிலோ அலோவ் பண்ண, ஃப்ரீ சீட் கொடுங்க, இப்படி பல பேர் வருவாங்க. வீரமான போலீஸ், நம்மளாலே முடியாதுன்னு சொல்ல மாட்டோம். ஏர்போர்ட்டில் வேலை பார்க்குற எம்ப்ளாயோட நிலைமையை யோசிச்சுப்பாரு. இதெல்லாம் சமாளித்து இவ்வளோ காலம் விமானத்தை பாதுகாப்பாக அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல, யாரு காரணம்னு தெரியல. 150 மேல் உயிர்கள் அந்தரத்தில் இருக்கு. ஏற்று இதை பற்றி கவலைப்படாமல் தூங்க சென்றார். 2 மணி நேரம் ஆகியும் விமானம் தரையிறங்காமல் பறந்து கொண்டு இருப்பதை டிவியில் காட்டிக் கொண்டிருந்தார்கள். அலை அடித்துக் கொண்டு ஏற்று உள்ளே வந்தார். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலேருந்து கால். பிறந்த குழந்தையை கடத்திட்டாங்களாம். யார் சொன்னா? கண்ட்ரோல் ரூமா? இல்லை, நைட் ஷிஃப்ட் ஆஃபீஸர் கால் பண்ணா, தர்மாஸ்பத்திரிலேருந்து. எல்லா இன்ஃபர்மேஷனும் வாங்கிட்டீங்கள? வண்டி எடுக்க சொல்லு. சார், ஆஃபீஸில் வேண்டான்னு சொல்கிறாரு. நைட்டு ஃபுல்லாக தேடியும் கிடைக்கலனா காலில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். யோ, யாரையா போலீஸுக்கே ஆர்டர் போடுறது? அந்த கமிஷனரோட தம்பியா? ஆமாம் என்று தலையாட்டினார் கேட்டு. இந்த பாரியா, போலீஸ்காரன் பொண்டாட்டி மற்றும் பேரரசு வரக்கூடாது. வந்தால் ஊரில் இருக்க எல்லாத்துக்கும் நம்ம கடமைப்பட்டு இருக்கணும். என்ன சொல்லி என்ன பிரயோஜனம்? பல வேலைகள் அவன் உதவி இல்லாமல் நடக்க மாட்டேங்குது. அவனுக்கு குழந்தையை பற்றி கவலை இல்லை. அவன் ஷிஃப்ட் நடந்திருக்கு. மார்னிங் ஷிஃப்ட் ஆள் வந்த உடனே அவன் மேலே பழைய போட்டுருவானுங்க. வாட்ஸ்அப் கால் தானே பண்ணான்? ஆமாம் சார். டிவி ஆஃப் பண்ணார் ஏட்டு. ஆஃபீஸில் எதுவும் பண்ணலை. குழந்தையை கடத்தின அவனை பிடிச்சதுக்கப்புறம் குழந்தை மட்டும் போதும், கேஸ் வேணான்னு சொல்லட்டும். அப்புறம் இருக்கு உனக்கும் அவனுக்கும். எனக்கும் தான். இல்லை இன்ஸ்பெக்டர், அவன் நல்ல மனுஷன். அவனுக்கு கிடைக்க வேண்டிய கமிஷன் கிடைச்சிட்டாருன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. அதனால தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறான்னு சந்தேகம் அதிகமாகவே இருக்குது. அவனுக்கு ஃபோன் கால் ஹிஸ்ட்ரி ஸ்க்ரீன் அனுப்ப சொல்கிறேன் சார். எங்கள் அம்மாவுக்கு டயாலிசிஸ் அவன் உதவி பண்ணுறான். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் செலவு செய்ய நமக்கு கிண்டல் இல்லை சார். ஏட்டு சேகரித்த தகவலை உன்னிப்பாக படித்துக் கொண்டிருந்தார் இன்ஸ்பெக்டர். ஏட்டு, உன்னோட புல்லட் மைலேஜ் தரலைன்னு சொன்னேன்ல? ஆமாங்க சார், 20க்கு மேலே தராது. லாங் டிரைவ்னா மற்ற பைக்கு பரவாயில்லையா இருக்கும். ஸோ குற்றவாளி புல்லட் பைக் தான் போயிருக்கான். கூட குழந்தையோட நைட்டி போட்ட பொம்பளை, அப்புறம் ஒரு சின்ன குழந்தை. அந்த குழந்தைக்கு 5 வயசு இருக்குன்னு சொல்கிறாங்க. வண்டி லோடு அதிகம், பீக் ஹவர்ஸ் வேறு. சிட்டியை தாண்ட மைலேஜ் குறையல. அப்போ கோயம்புத்தூர் அவுட்டரில் தான் பெட்ரோல் அடிப்பாங்க. திருச்சி ரோடு, NH, மேட்டுப்பாளையம் ரோடு, பொள்ளாச்சி ரோடு, இங்கே இருக்கிற பெட்ரோல் பங்க் ஓனர்ஸ் கிட்ட கேட்டுப்பாரு. சரிங்க சார். ஏட்டு விமானத்தோட எடை 47,000 கிலோ. ஒரு பயணியோட வெயிட் 77 கிலோ. மொத்தமாக 156 பயணிகள். 156 பயணிகள் 77 போட்டினா 12,012 கிலோ வருது.
பயணிகள் லக்கேஜ் இருக்கும்ல, ஆவரேஜாக ஒரு நபருக்கு 20 கிலோன்னு வச்சுக்கோம். அப்போ மொத்தமாக இருக்க 156 பயணிகளுக்கு 3120 கிலோ. மொத்தம் எடையும் பார்த்தீங்கன்னா 62,132 கிலோ. அப்புறம் பெட்ரோல் அடிக்கணும். பெட்ரோலோட எடை 14,300 கிலோ. விமானத்துக்கு அடிக்கிற மொத்த பெட்ரோலோட வெயிட் 3ஆக பிரிக்கலாம். டாக்ஸி ஃபியல், ட்ரிப் ஃபியல் மற்றும் ரிசர்வ் ஃபியல். விமானம் ஷார்ஜா போய் சேர 10,000 லிட்டர் போதுமானது. இருந்தாலும் அவசர காலத்துக்கு 4,000 லிட்டர் அதிகமாக அடிப்பாங்க. குறித்த ஏர்போர்ட்டில் வெதர்னால அது பக்கத்து விமான நிலையத்தில் பாதுகாப்பாக தராங்க. இது உதவியாக இருக்கும். மிச்சம் இருக்க 4,000 லிட்டர் ரிசர்வ் ஃபியல்னு சொல்லுவாங்க. டாக்ஸி ஃபியூல்ங்கிறது விமானம் ரன்வேக்கு போகிற வரைக்கும் எடுக்கக்கூடிய ஃபியூல். அது 200 லிட்டர் வரும். ரன்வேக்கு போகிற தூரம் 4 கிலோமீட்டர் தான். அதுக்கு 200 லிட்டர் செலவாகுது. கிலோமீட்டருக்கு 50 லிட்டர் செலவாகுது. ஷார்ஜாக்கு போக 10,000 லிட்டர் போதும் தான். கிலோமீட்டருக்கு 1 லிட்டரும் செலவாகுது. விமானம் பறந்தாதான் ராஜா, புல்லட் ஹைவேல தான் ராஜா. விமானம் எடை, பயணிகளோட பேகேஜ் எடை சேர்த்தா 0 ஃபியூல் வெயிட் கிடைக்கும். ஃபியூல் வெயிட்டையும் சேர்த்தா அது டேக் ஆஃப் ஃபியூல் வெயிட் வரும். 10 லிட்டர் கம்மி பண்ணாதான் லேண்ட் பண்ண எதுவாக இருக்கும். இதுக்கா அந்த திருச்சி விமானம் பறந்துகிட்டு இருக்கு. ஆமாயா, குழந்தையை காப்பாற்றாம இவங்க திருச்சி விமான பிரச்சனையை பேசுகிறாங்க. காவல் நிலையத்தில் இருந்த எல்லாரும் யோசிக்க ஒரு ஃபோன் கால். திருச்சி ரோட் பெட்ரோல் பங்க் ஓனர் கால் பண்ணுறாரு. அவர் பார்த்தாராம். இருசக்கரத்தில் குடும்பத்தோட ஒரு ஃபேமிலி நின்றுட்டு இருந்ததை 11 மணிக்கு சிசிடிவி கேமராவில் வந்துச்சுன்னு சொல்கிறாரு. குழந்தை காணாமல் போனது 10 மணிக்கு. இவங்க பெட்ரோல் அடிச்சது 11 மணிக்கு. அப்போ இவங்க தான் திருச்சி தான் போகிறாங்கன்னு இப்போ சந்தேகமே இல்லாமல் தெரியுது. இவன் மணி 2 திருச்சி சிட்டிக்குள்ளே என்ட்ரி ஆகிற சமயம் தானே. போலீஸில் இருக்க எல்லாரும் திருச்சி ஏர்போர்ட்டில் இருக்காங்க. நம்ம யாரை உதவி கூப்பிடுறது? அதான் இருக்கவே இருக்காங்களையா ஹைவே பேட்ரோல். அவங்கள கூப்பிட்டு திருச்சி சாலையை ஹைவே வேகமாக போய் கொண்டு இருந்த புல்லட்டை வழிமுறைக்கு ஹைவே பேட்ரோல், குழந்தையை வச்சுட்டு ஏன் இப்படி வேகமாக போகிறீங்க? அப்படி என்ன தலைப்புறம் அவசரம்? கை குழந்தையை வைத்திருந்த அம்மா அழத் தொடங்கினார். ஐயா, என் புருஷன் கஷ்டப்பட்டு வெளிநாடு போகிறாரு. பணம் பத்தாமல் என் தாலிக்குடியை அடகு வச்சு பணம் கட்டி ஷார்ஜா கான்ட்ராக்டர் வேலைக்கு போகிறாரு. சாயங்காலம் பிறந்த குழந்தைக்கு அவர் பார்க்கல. அவர் போன விமானத்தில் ஏதோ பிரச்சனை. விமானம் அவ்வளோ பறந்துட்டு இருக்கு, எங்கே வேணாலும் விழுன்னு சொல்ல முடியாதுன்னு ஆஸ்பத்திரியில் பேசிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு பயமாக இருந்துச்சு. தர்மாஸ்திலேருந்து யாருக்கும் சொல்லாமல் கிளம்பிட்டோம். ஐயா, பெரிய மனுஷன் பண்ணி விட்டுருங்க, எங்ககிட்ட கொடுக்க எதுவும் இல்லை. இவர் பேசுவதை கைபேசியில் கேட்டுக்கொண்டு இருந்த கோயம்புத்தூர் இன்ஸ்பெக்டர் ஏற்று எனக்கு அப்பவே சந்தேகம். குடும்பத்தோட ஹாஸ்பிட்டலில் காலி பண்ணியிருக்காங்க. அப்படி அந்த வண்டியை ஓட்டின பையன் யாருன்னு கேள்வி. அப்படியே இவ யாரு? என் தம்பி. இவனோட வயசு என்ன? 18. உண்மையை சொல்லு, என்ன படிக்கிறப்பா நீ? 8வது. 2 அரைந்தார். லைசன்ஸ் இல்லையா? இல்லை தானே? ஆமாங்க. இந்தாமா, உன் புருஷன் மட்டும் அந்த விமானத்தில் இல்லை, பல பயணிகள் இருக்காங்க. அவங்கள காப்பாற்ற பல பேர் இருக்காங்க. உன்னை பார்த்தா படித்த பொண்ணா தெரியுது. அன்றமையின வண்டி ஓட்ட சொல்லி வந்திருக்க. உன் தம்பி, உன் பொண்ணு, உன் கை குழந்தை இவங்க மேலே உனக்கு அக்கறை இல்லையா? ஐயா, அப்படி பேசாதீங்க. உன்னோட புருஷனுக்கு கடன் அதிகம், அதுக்காக இப்படி வரலாமா? ஆமாங்க, என் புருஷனுக்கு கடன் அதிகம். அவர் இங்கே இருந்தால் குடித்தே சோம்பேறி ஆக்கி விடுவாங்க அவங்க சொந்தக்காரங்க. அப்படி ஆகக்கூடாதுன்னா என் தாலியை கலட்டி கொடுத்து அந்த பணத்தை காட்டி வெளிநாடு போக சொன்னேன். அவர் கழட்டின தாலினால தான் அவருக்கு இந்த நிலைமைன்னு மாமியார் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னால் அங்கே இருக்க முடியல சார், அதனால் அவரை பார்க்க வந்துட்டேன். நீ ரோட்டில் போகிறது தான் ஆபத்து. விமானத்தில் பறக்கிறது ரொம்ப பாதுகாப்பான விஷயம். விமானத்தில் இருக்க யாருக்கும் ஒன்றும் ஆகாது. 4 மந்திரவாதிகள் சேர்ந்து செய்த பொம்மை கிடையாது விமானம். பல இன்ஜினியர்கள் சேர்ந்து செய்த பாதுகாப்பு ரகம். மெதுவாக போங்க, மகளிர் போலீஸ் இல்லாதனால நான் எங்கள் பெட்ரோல் வண்டியில் ஏற்ற முடியாது. ஆட்டோவில் போங்க, நான் அவங்க பின்னாடியே வரோம். பெட்ரோல் வண்டி ஆட்டோவை பின்தொடர புல்லட் இவர்களை பின்தொடர்ந்தது. கோயம்புத்தூர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் சிரித்து கொண்டே ஏட்டை பார்த்தாயா ஏட்டு? குழந்தை காணும்னு சொன்னான். குழந்தை அம்மாவை தேடினானா? அந்த கவுன்சில் தம்பியை சொன்ன மாதிரி சிவபிரசம் தானே. சிவபிரசம். ஆனால் 4 மணி நேரத்தில் புல்லட்டில் ட்ராவலிங் ரிஸ்க் இல்லை சார். அந்த பொண்ணு திருச்சி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போக சொல்லுங்கள். அப்புறம் மற்றதை பார்த்துக்கலாம். பெரிய வழியே பொண்ணுக்கு பிரசவ வழி தான். அதை விட மாமியார் பேசக்கூடிய வார்த்தை அந்த பொண்ணை இப்படி பண்ண வச்சுருக்கு. சும்மா சீனு சார். இந்த திருச்சி சுற்றின விமானத்தை அப்படியே ஷார்ஜா போயிருக்கலாம். இங்கே சுற்றிட்டு எல்லாத்தையும் வீதியை கிளப்பிட்டு இருக்கு. அந்த பைலட்டை நம்ம அரெஸ்ட் பண்ணணும் சார். கேட்டு உன்னோட புல்லட் டயருக்கு என்ன ஏர் ஃபில் பண்ணுறேன்னு
சொல்லு, சாதா ஏரா இல்லை நைட்ரஜன் ஏரா? திரும்ப புல்லட்டா? சார் சும்மா சொல்லியா? நைட்ரஜன் சார், டயர் ஹீட் ஆகிறது குறையும்னு மெக்கானிக் சொன்னான். அதே நைட்ரஜன் தான் ராக்கெட்டுக்கு ஃபியூலாக யூஸ் பண்ணுறாங்க தெரியுமா? நைட்ரஜனை -270 கூல் பண்ணனா திரவமாக மாறும். அப்போ விமானத்துக்கு மேலே பறக்க கூல் ஆச்சுன்னா வெடிகுண்டு மாதிரி வெடிக்க கூட வாய்ப்பு இருக்கா? உருட்டாதையா, எவ்வளோ மேலே போனாலும் -10 மேலே வெப்பம் ஆகாது. ஆனால் அழுத்தம் இருக்கும். இதை தெரிஞ்ச இன்ஜினியர் ஒரு சென்சார் வச்சுருப்பாங்க. இவ்வளோ உயரம் போனால் தான் வீல் மடங்கி போகணும்னு அதுக்கு அந்த சென்சார் உதவி பண்ணும். அப்போ மெக்கானிக் சர்வீஸ் செஞ்சுருக்க மாட்டான். அவனை பிடிச்சி லாக்கப்பில் போட்டு குழந்தான்னா ஒன்றே ஒத்துப்பான். ஐயோ, காலகாலமாக ஒருத்த மேலே பழியை போட்டு அவனை கொண்டுடுவீங்க, அதோட எல்லாம் முடிஞ்சா? என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? நடக்கிறதாயா சொல்கிறேன். லேண்டிங்கில் உள்ளே போகாது, ஒரு நாள் நடந்திருக்காது. விமானம் ஒரு மிஷின், அதனால் முடியாத பண்ணாது. ஒரு பாறையை 100வது அடியில் உடைச்சதா அதுக்கு முதலடி காரணமா இல்லை கடைசி அடி காரணமா? சுற்றி வளைச்சி பேசுகிறீங்க சார், நேராக விஷயத்துக்கு வாங்க. எல்லா அடியும் தான் காரணம். பயணிகளோட கையில் கொண்டு போகிற பேகேஜோட வெயிட் 7 கிலோ தான் இருக்கணும். அப்படி கொண்டு வருவாங்களா எல்லாரும்? ஏர்போர்ட்டில் டியூட்டி ஃப்ரீ ஷாப்பில் 2 லிட்டர் சரக்கு பாட்டில் வாங்குவாங்க, ஸ்வீட்ஸ் வாங்குவாங்க, லேப்டாப் வாங்குவாங்க. ஒரு பேகேஜ் 15 கிலோக்கு மேலே போயிடும். வெளிப்படையாக சொல்லணும்னா திருட்டுத்தனமாக போகிறாங்களா சார்? அறியாமன்னு சொல்கிறேன். இப்படி 100 வாட்டி 150 பயணிகள் 5 கிலோ எடுத்து 750 கிலோ ஒரு ஃப்ளைட்டுக்கு வரும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி விமானத்தோட மைலேஜ் 1 கிலோமீட்டருக்கு 1 லிட்டர் வரும். திருச்சி ஏர்போர்ட்டில் நடந்த மாதிரி எமர்ஜென்சியாக 10 வட்டம் அடித்து தரையிறங்க போனால் 750 கிலோ அதிகமாக இருக்கும். இந்த 750 கிலோ லேண்ட் வெயிட் கம்மியாக வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஒரு வேளை அதிகமாக போச்சுன்னு ஏன் டயர் வெடிச்சிடும், கேஷ் ஆண்டினா சார். அப்போ யாரை குறை சொல்கிறது? நீங்கள் சொன்ன மாதிரி 100 அடியும் யார் தப்புன்னு பார்த்தா தானே தெரியும். அது முடியாத காரியம். இது மக்களாக பார்த்து தான் திருந்தணும், பயணிகளாக பார்த்து இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வரணும். அதுக்கு நாம் இன்னும் பண்ண முடியாதா சார்? எல்லா பயணிகளும் ஒழுங்காக யாரையும் ஏமாற்றாமல் இருந்தால் போதும். இது சொந்த காசில் சூன்ய வைக்கிற கதையாக இருக்குல்ல சார்? ஆமாம், அந்த மாதிரி தான். திருச்சி ஷார்ஜா விமானம் பாதுகாப்பாக தரையிறங்கியது. விமானிகளுக்கு பாராட்டு. பயணிகள் பயத்தால் தங்கள் பயணத்தை ரத்து செய்து ஏர்போர்ட் வெளிவர தொடங்கினர். விமான நிறுவனத்தை குறை சொல்லி கொண்டு இருந்தார்கள். கைக்குழந்தையுடன் இருக்கும் பெண்ணை செய்திகளில் அமைத்தபடி இருந்தார்கள். இதை பார்த்த இன்ஸ்பெக்டர் டிவி அழைத்து நைட் ரவுண்ட் சென்றார்.